8ஆம் வகுப்புக்கான என்என்எம்எஸ் தேர்வில் முதல் படியை நம்ம பார்க்க போகிறோம். இதே போல் நிறைய வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் எல்லாத்துக்குமே போடுறேன். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு வேணும்னு சொல்லிடுங்க. இப்போ நம்ம எடுத்துக்காட்டு 1 போகலாமா? எடுத்துக்காட்டு முதல் படிக்கானது சுலபமாக இருக்குது. ஓகே, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க. படிக்கலாமா? 13, 11, 13, 17, 19, 23 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த எண்ணை இந்த ஆப்ஷனை நல்லா நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா? இந்த ஆப்ஷன் என்ன எண், இந்த ஆன்சருக்கான கொஸ்டின் ஆன்சர் என்ன எண் அப்படின்றத நம்ம நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ 13 இந்த நம்பரை கூட நீங்கள் நோட் பண்ணலன்னா கூட ஆக்சுவலி கண்டிப்பாக நீங்கள் இந்த நம்பரை நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 11 போட்டிருக்காங்க. 13 பகா எண்ணா பகு எண்ணா? அதாவது முதல்ல ஒரு எண்ணை எடுத்தாலே என்என்எம்எஸ் பொறுத்த வரையில் பகு எண் பகா எண் ரொம்ப முக்கியம். ஓகேவா? இதெல்லாம் இன்னொரு விஷயம் நான் சொல்ல போகிறேன். சேட் அப்படின்றது ரொம்ப சுலபமான ஒன்று. இது கொஞ்சம் மேட்ன்றது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதுவும் நல்லா புரிஞ்சு படிக்கிறவங்களுக்கு அதுவும் ரொம்ப ஈஸி. அந்த சேட்டுக்கு நல்லா புரிஞ்சு படிக்கிறவங்க 90க்கு 90 கண்டிப்பாக வாங்கிடுவீங்க. அந்த மேட்டை பொறுத்த வரையில் சேட் சமூக அறிவியல், அறிவியல், கணக்குன்னு 3மே தருவாங்க. அண்ட் மேட்டும் அறிவியல், சமூக அறிவியல் சொல்லிட்டு 3மே தருவாங்க. இதில் என்னன்னா நம்ம பகா எண் கணக்குக்கு முக்கியத்துவம் தரீங்கன்னா பகா எண் பகு எண் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் ஓகே. 30 கொடுப்பாங்க கணக்கு மட்டும். அதில் நீங்கள் 5 கரெக்டாக எழுதிடலாம், இல்லை 10 கூட கரெக்டாக எழுதிடலாம். அந்த மாதிரி பகா எண் பகு எண் பயன்படுது. சில கொஸ்டின் பேப்பரில் ஃபுல்லாகவே அதுதான் வருது. இப்போ இருக்கிற பசங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக தான் தராங்க. படித்தா ஈஸி. ஓகேவா? சரி, நம்ம கணக்குள்ளே போயிடலாம். 11 என்ன எண் பகா எண்ணா பகு எண்ணா? அதாவது பகா எண். ஓகேவா? பகு எண்ணுன்றது பகா எண்ணுன்றது ரெண்டுத்துக்கும் இல்லை டிஃப்ரெண்ட் என்னன்னா அடுத்த வீடியோவில் நான் இதுக்கான போடுறேன். இப்போ பகா எண் என்றால் என்ன அப்படின்னா ஒன்றாலும் தன்னாலும் வகுப்படும் எண் பகா எண். அப்படின்னா என்ன அப்படின்னா பகா எண் இப்போ 11 ஒரு பகா எண். இது எத்தனை வாய்ப்பாடில் போகும்? 1ஆம் வாய்ப்பாடில் ஓர் 11 11 அப்படி போகும். அப்புறம் அதே வாய்ப்பாடில் போகும். இங்கே தூக்கி இதை போட்டிங்கன்னா என்ன வரும்? 11 பெருக்கல் 1 என்ன வரும்? 11 தான் வரும். இதை தான் பகா எண் அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னால், அதாவது 1ஆம் வாய்ப்பாட்லேயும் அதே வாய்ப்பாட்லேயும் போகிற எண் தான் பகா எண் அப்படின்றது சொல்கிறாங்க. அடுத்தது இது எல்லாமே பகா எண். இது எப்படி வந்திருக்குன்னு கவனிச்சிங்களா? தொடர்ச்சியாக வந்திருக்கு, கரெக்டாக வந்திருக்கு. 13, 11, 13, 17, 19, 23. அதுக்கு அடுத்தது இப்போ 23ல் 23க்கு அடுத்தது என்ன பகா எண் வரும்னா 29. இப்போ 23, 24. ஓகேவா? 1ஆம் வாய்ப்பாடில் வரும். எத்தனை வாய்ப்பாடு இதுக்கு? காரணி என்ன? 1ல் வரும். அப்புறம் என்ன? 2ஆம் வாய்ப்பாடில் வரும். இப்போ 2ஆம் வாய்ப்பாடில் வந்ததே நமக்கு போதும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? பகா எண்ணா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதே வாய்ப்பாட்லேயும் அதே வாய்ப்பாட்லேயும் 1ஆம் வாய்ப்பாட்லேயும் போகிறது தான் பகா எண். ஓகேவா? இப்போ இது 24 என்ன எண்? பகு எண். 24 என்ன எண்? 2ஆம் வாய்ப்பாடில் போகுது, 1ஆம் வாய்ப்பாடில் போகுது. அதாவது இந்த ஒரு எண்ணை எடுத்துக்கோங்க. இப்போ 24 நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு பகா எண் பகு எண்ணா என்ன அப்படின்னு தெரியலன்னா ஃபஸ்ட்டு 24 எடுத்துக்கோங்க. ஓகேவா? எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். 24 எடுத்துக்கோங்க. 24 எந்தெந்த வாய்ப்பாடில் போவோம் அப்படின்றத எழுதிக்கோங்க. இப்போ எந்த வாய்ப்பாடில் போவோம்? 1ஆம் வாய்ப்பாடில் போவோம், 2ஆம் வாய்ப்பாடில் போவோம், அதே வாய்ப்பாடில் போவோம். ஃபஸ்ட்டு 1ஆம் வாய்ப்பாடு எழுதிக்கோங்க, அப்புறம் அதே வாய்ப்பாடை எழுதிக்கோங்க. மிச்சது நம்பர்லாம் அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ இதில் 2 வரல, ஓகேவா? 3 வந்திருக்கு அப்படின்னா இது என்ன எண்? பகு எண். ஓகேவா? இப்போ இதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க. இப்போ 29 எடுத்துக்கலாம். 29. ஓகேவா? இது 29 எத்தனை வாய்ப்பாடில் போகும்? 1ஆம் வாய்ப்பாடில் போகும், அதே வாய்ப்பாடு. வேறு எந்த வாய்ப்பாச்சு போகுமா? எந்த வாய்ப்பாடுலையுமே போகாது. அதனால் இது என்ன எண்? பகா எண்.
ஓகேவா? இப்போ புரியுதா? சிம்பிளாக சொல்லி தந்திருக்கேன். புரியலனா கமெண்ட்டில் நீங்கள் டவுட்ஸ் கேளுங்க, அதுக்கு நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன். ஓகேவா? இப்போ இதேமாரி கொடுத்துருக்காங்க. இந்த கணக்கே நான் இன்னொரு மாடலில் உங்களுக்கு வந்து சொல்லி தர போகிறேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துலையே 13 இல்லை. ஓகேவா? அப்புறம் 19 இல்லை. இப்போ இங்கே என்ன வரும்? என்ன கொடுத்துருக்காங்க? 11, 17, 13. அதுக்கு அடுத்தது என்ன எண் வரும்? ஃபஸ்ட்டு என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? அந்த எண் எந்த எண்? 11 என்ன எண்? பகா எண். ஓகேவா? அப்போ 17 என்ன எண்? பகா எண். 23 பகா எண். ஃபஸ்ட்டு அந்த எண்ணை எடுத்து பாருங்க. பகா எண்ணா பகு எண்ணா பார்த்துக்கோங்க. எந்த நம்பர்ஸ் வந்தாலுமே அதில் என்ன எண்? பகா எண்ணா பகு எண்ணா அப்படின்றத நம்ம வாட்ச் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு டாபிக் அது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அந்த ஆப்ஷன்ஸை நல்லா நோட் பண்ணிக்கணும். அதுலேயே ஆன்சர் கூட இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்கலாம். அடுத்தது வந்து 11, 17, அடுத்தது வந்து இது இருக்குது. ஓகேவா? இப்போ 23 இருக்குது. இப்போ 11க்கு அடுத்தது என்ன பகா எண்? 13. அடுத்தது 17, அடுத்தது 19, அடுத்தது 23, அடுத்தது என்ன வரும்? 29, அடுத்தது 31. ஓகேவா? இப்போ 11 கொடுத்துருக்காங்க, 23 தரல. 27 கொடுத்துருக்காங்க, 19 தரல. 23 கொடுத்துருக்காங்க, 31 தரல. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? ஒன்று விட்டு ஒன்றா பகா எண்ணை எழுதியிருக்காங்க. அப்போ இங்கே என்ன வரும்? இதுக்கான ஆன்சர் 31. இதற்கான ஆன்சர் என்ன? புரியுதா உங்களுக்கு? இப்போ பகா எண்ணை முதல்ல தொடர்ச்சியாக எழுதிக்கினேன். ஓகேவா? இதை நான் புரியுற மாதிரி திருப்பி எழுதி காட்டுறேன். 11, இப்போ ஃபஸ்ட்டு எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் போதும். ஓகேவா? 11, 13, 17, 19, 23, 31. அப்புறம் 29 வரும். அடுத்தது 31 வரும். இப்போ தொடர்ச்சியாக எழுதிட்டேன். இப்போ 11 இங்கே வந்துச்சா, அடிச்சிட்டேன். இப்போ 13 வரல, அப்படியே விட்டுட்டல. இப்போ 17 வரல. அப்போனா 19 வந்திருக்கு. சாரி, 19 என்ன இருக்குது? வந்திருக்கு. 17 சாரி, நான் அடித்த நம்பரை அடிச்சிருக்கேன். ஓகே, 17 வந்திருக்கு. அப்புறம் 23 வந்திருக்கு. இப்போ இங்கே என்ன எண் விட்டு போச்சு பாருங்கள். அடுத்தது என்ன எண்? 23 வந்திருக்கு. அப்போ நான் அதை அடிச்சிடணும். அடுத்தது என்ன இருந்திருக்கு? 29. 29 விட்டுட்டு 31. இப்போ ஒரு எண்ணை விட்டு எடுத்திருக்காங்க. இப்போ 11னா 13 அடிச்சிட்டேன்னா, அப்போ 17னா 19 அடிச்சிட்டேன்னா, இப்போ 23னா அதுக்கு அடுத்தது 29, அதை அடிச்சிட்டு 31 போடணும். அப்போ இதற்கான விடை என்ன? 31 இதற்கான விடை. இதே போல் தொடர்ந்து அனைத்து பாடங்களுக்கும், அதாவது அறிவியல், சமூக அறிவியல், இப்போ ஒரு வாட்டி நம்ம கணக்கு பார்த்தாச்சு. இதே போல் நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதே போல் நிறைய வீடியோ போடுறேன். இதை புரிஞ்சிருந்துச்சு. இப்போ லாஸ்ட்டில் ஒரு இதுவும் தருவேன்னு சொன்னேன், கொஸ்டின் தருவேன்னு சொன்னேன். என்ன கொஸ்டின் அப்படின்னா, 35 பகு எண்ணா பகா எண்ணா அப்படின்றத எனக்கு நீங்கள் இப்போ கமெண்ட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே போல் நிறைய வீடியோ வரத்துக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாத்தையும் நான் உங்களுக்கு போட்டுடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.